ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபனாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட 5th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோ கடைசி வரைக்கும் ஹீரோயின் தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கு, கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா அதுக்கு லவ்னு டிக்ளேர் பண்றதுக்கு மட்டும் அவன் விரும்பவே இல்லை. அது லவ்னு அவன் ஏத்துக்கிறதுக்கும் தயாரா இல்லை. ஆனா நம்ம ஹீரோயின் மனசுல பட்டதை பேசி தானே பழக்கப்பட்டவ. அதனால எனக்கு உங்களை பிடிக்கும், நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டா. அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஹீரோ கேட்டுக்கிட்டானே தவிர்த்து அதை சீரியஸா எடுத்துக்கல. இன்னொரு பக்கம் மினிஸ்டர் கிம் கங்கோட அண்ணன் ஆக்சிடென்ட்டை பத்தி விசாரிக்க சொல்லியிருந்திருப்பான். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல செக்ரட்டரி சுகி வேலை விட்டு போனதுல ஹீரோ வருத்தமா இருந்திருப்பான்ல. சோ அவள்கிட்ட பேசி அவளை பழையபடிக்கு ஹீரோ கிட்டே சேர்த்து உண்ணுங்கிறதுக்காக ஹீரோயின் அவளை தேடி ஜிம்முக்கு வரா. சுகி ஒரு ஜிம் பர்சன். சோ அடிக்கடி அவ ஜிம் போறான்னு தெரிஞ்சுட்டு தான் இவங்க வந்து இருந்திருப்பா. அடுத்து அங்க இருந்து அவளை எப்பவும் போற ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் ஜூகி ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி ஹீரோயினே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி டேபிள் அசம்பிள் பண்ணிடுறா. என்ன நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கங்க? இல்ல நீங்க எப்பவுமே 10 வருஷமா ஒரே ஜிம்முக்கு தான் போறீங்க, ஒரே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறீங்க, அதுலயும் இந்த ஃபுட்டை தான் டெய்லி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு லாயலா இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கடந்த 10 வருஷமா நீங்க இதே ரொட்டீனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலான்னு தான் இதை நான் திரும்ப உங்களுக்காக பண்ணி கொடுக்குறேங்க. ஸோ அதே லாயல நான் பழையபடிக்கு செக்ரட்டரியா பிரைம் மினிஸ்டர் கிட்ட வந்து காட்டணும்னு நினைக்கிறியா? அதுக்காக நீங்க வந்திருந்தேன்னா சாரி, என்னால அது முடியாது. நான் எந்த அளவுக்கு ஒரு இடத்துல லாயலா இருக்குன்னு நினைப்பனோ அதே நேரம் நான் எடுக்கிற டெசிஷன்ல இருந்து என்னை யாராலையும் மாத்தவும் முடியாது. அப்புறம் நீ இவ்வளவு ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கல, ஆனா நான் இதுல சாப்பிடுறது இந்த ஒரு ஃபுட்டு மட்டும்தான். எனக்காக மட்டும் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடுறது நான் எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணுவேன். அதனால தான் இவ்வளவு ஃபுட்டையும் நான் ஆர்டர் பண்ணுவேன். நான் சாப்பிட்டேன், உனக்கு வேணா நீயும் சாப்பிட்டு கிளம்புன்னு அவ அங்கிருந்து போகவும் தான் ஹீரோயினுக்கு அவளோட கஷ்டம் என்னன்னு புரியுது. இவளுக்காச்சும் அப்பான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, அவளுக்கு யாருமே இருந்தது இல்ல. லோன்லியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காகவே இவ்வளவு ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு அதுல ஒரே ஒரு டிஷ்ஷை தான் டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட மட்டும்தான் இத்தனை நாள் இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருந்திருக்கா. அது அவளால் இனியும் காட்டவும் முடியாது. அப்படித்தான் காட்டுற அன்பு விருப்பம்லாம் அவளுக்கே அது சுமையா இருக்குன்னு தெரியவும் தான் வேலையை விட்டு போயிருக்கா. அவளை ஃபோர்ஸ் பண்றது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறா. ஹீரோ கிட்ட லவ் சொல்லியிருந்திருப்பாள்ல, அதுல இருந்து அவங்க 2 பேத்துக்கு இடையில ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருந்திருக்கும். அதே சமயம் ப்ரொபோஸ் பண்ணவளுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம இருக்கிறது தப்பல்ல. சோ ஹீரோயினை அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வைக்கிறான். சரி நம்ம பேசலாமாங்க? பேசலாமே. நீ உன்னோட ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் எல்லாம் எப்படின்னு கேட்க, ஐயோ இந்த கேள்வியா கேட்பீங்க, நான் உங்க அளவுக்கு எல்லாம் படிக்கலப்பா. சாப்பாடு பீரியட்னா மட்டும் நான் ஃபர்ஸ்டா போயிடுவேன். நீங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் தானே எடுத்திருப்பீங்க. அவன் ஆமாங்கிறான். ஆனா நான் உன் படிப்பை பத்தி கேட்கணும்னு நினைக்கல. உன்னோட லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லு. லவ்வா? அதுக்கு என்ன குறைச்சல்? நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என் பக்கத்துல ஒரு பையன் இருப்பான். அவனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. 2 பேரும் பெருசாகி கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா அடுத்த வருஷமே வேற ஸ்கூல் போயிட்டான். அப்புறம் நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு புது ஏரியாவுக்கு வீடு பார்த்து போனோமா, அங்க பக்கத்துலயே ஒரு பையன் இருந்தான். அவனுக்கும் எனக்கும் கூட நல்ல பழக்கம் இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, ஒரே வருஷத்துல அவன் வேற ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்ல போக, சோ இது வரைக்கும் உனக்கு ஒரு ட்ரூவான லவ் எக்ஸ்பீரியன்ஸே இருந்தது இல்ல. ஏன் இப்ப நான் சொன்னது எல்லாமே லவ் எக்ஸ்பீரியன்ஸ் தானே? இதெல்லாம் கிரஷ். லவ்ங்கிறது ஒருத்தர் ஆத்மார்த்தமா விரும்பி அது மூலமா அந்த லைஃப்ல இருந்து நீ என்ன கத்துக்கிட்டேன்னு சொல்றதுதான் லவ் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு இது நாள் வரைக்கும் ஃபர்ஸ்ட் லவ்னு ஒண்ணு இருந்ததே இல்ல. அதனால்தான் நீ என் மேல வந்தது காதல்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டங்க. இதை சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் கூட்டு வந்தீங்களா? நான் கிளியரா தான் இருக்கேன். எனக்கு உங்க மேல இருக்கிறது காதல் தாங்கவும். சரி நீ சொல்றது அப்படியே நான் எடுத்துக்கிறேன். ஆனா அதுக்கு என்னோட பதில் என்னன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு ஒரு ஆடிட்டோரியம் கூட்டு போறான். என்னோட ஒய்ஃப் பேரு நாயங். அவளுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்னு. அவ எப்பவுமே இந்த ஸ்டேஜ்ல இருந்தா பெர்ஃபார்ம் பண்ணுவா. நான் இங்க இருந்து அதை ரசிச்சுட்டே இருப்பேன். உன்ன மாதிரி எனக்கு முதல்ல அவ கிரஷா இருந்தா, லவ்வரா இருந்தா, என் ஒய்ஃபா இருந்தா. அவளுக்கு எனக்கு 3 குழந்தைங்க இருந்துச்சு. ஒரு சக்சஸ்ஃபுல்லான லவ் ஸ்டோரினா அதை எங்களுக்கு தான் சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறமா அந்த லவ் காணாம போயிருச்சு. நான் அவளை லோன்லியா ஃபீல் பண்ண வச்சேன், அவளை கஷ்டப்படுத்தினேன். அவ இந்த உலகத்திலேயே இன்னைக்கு இல்ல. அவ கடைசியா இறந்து போனப்போ அவளோட டெட் பாடி கூட எனக்கு கிடைக்கல. அவளோட சைக்காட்ரிஸ்ட் கூட தான் அவ டிராவல் பண்ணியிருந்திருக்கா. எந்த அளவுக்கு அவ என்னால பாதிக்கப்பட்டிருந்தா ஒரு சைக்காட்ரிஸ்டோட துணைய அவ தேர்ந்தெடுத்திருக்குன்னு பாத்துக்கோ. சோ ஆரம்பத்துல லவ்வா தெரியற எல்லாமே முடிவுலயும் லவ்வா இருக்கும்னு அவசியம் இல்ல. லவ்ங்கிறது நாட் அ வேர்ட், இட் இஸ் அ ஆக்ஷன். சோ நம்ம டெய்லியும் லவ்வ நம்மளோட செயல்ல காட்டிட்டே இருந்தோம்னா தான் அது நிரந்தரமா எடுத்துட்டு போக முடியும். சும்மா தியரிட்டிக்கலா இன்னைக்கு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நாளைக்கு அது காணாம போயிடுச்சுன்னா உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம். அப்படி ஒரு கஷ்டத்தை நான் இன்னொரு பொண்ணுக்கு இன்னொரு முறை கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி லவ்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் நான் சொன்னதை வச்சு நீ தெரிஞ்சிருந்திருப்ப. அதுக்காக உன்னோட லவ் இல்லைன்னு நான் சொல்லல. நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னப்போ எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னப்போ ஈவன் என்னோட ஹார்ட் பீட் கூட வேகமா துடிச்சுது. என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகா தெரிஞ்ச. நீ ஒரு சந்தோஷமான பர்சன். நீ லைஃப் லாங் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். உனக்கான ஒரு பர்சன் கண்டிப்பா காத்துட்டு இருப்பாங்க. அது நான் கிடையாது. அது வரைக்கும் உன்னை ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறது மட்டும்தான் என்னோட கடமைன்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஒரு ஈவென்ட் அட்டென்ட் பண்றதுக்காக ஐலாண்ட் போறான். அவன் மட்டுமா தனி
தனியா போறதான் பிளான். அதுக்கு முன்னாடி தான் ஹீரோனை கூப்பிட்டு வச்சு லெக்சர் கொடுத்துருக்கான். இந்த விஷயம் எல்லாம் பசங்களுக்கு தெரிய வர, ஆன்ட்டி எங்களுக்கும் வின்டர் ஹாலிடேஸ், நம்மளும் சும்மா தானே இருக்கோம், அப்பா அப்படியே நம்மளையும் ட்ரிப் கூட்டு போயிருந்தாருன்னா ஜாலியா இருந்திருக்கலாம் அந்த ஐலாண்ட்லங்க, அவ்வளவுதானே, நான் உங்களை கூட்டு போறேன்னு ஹீரோயின் பசங்களை எல்லாம் கிளப்பி ஹீரோ முன்னாடி வந்து நிக்க, நீங்க எல்லாரும் எப்படிங்க, நீங்க சொல்லாம வந்துட்டீங்க, அதனால நாங்களும் சொல்லாம வந்துட்டோம், இப்ப போலாமாங்க. ஹீரோக்குமே பசங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்றதுல விருப்பம் இல்ல, அதனால எல்லாரையும் சேர்த்தியே கூட்டிட்டு போயிடுறான். அந்த ஐலாண்ட் போனதுக்கு அப்புறமா இவன் ஒரு பக்கம் ஈவென்ட் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க, பசங்க கூட சேர்ந்து ஹீரோயின் ஜாலியா பீச் சைட்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஊரியுமே ஹீரோயின் கூட நல்லா அட்டாச் ஆயிட்டான். ஆனா அது ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான். இந்த ரெண்டு சின்ன பசங்க மாதிரி ஆன்ட்டியா இல்ல அம்மாவாலாம் அவளை பார்க்கல. அவங்க ஹாப்பியா விளையாடுறதெல்லாம் கங்கு போட்டோவா கேப்சர் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்குமே இவங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது ஹாப்பியா தான் இருக்கு. மெயினா ஹீரோயின் சந்தோஷமா இருக்குது, அவனுக்கும் சந்தோஷமா இருக்கு. அந்த நேரத்துல ஈவென்ட் முடிச்சு வர ஹீரோ அவங்க கூட ஜாயின் ஆயிக்க, பசங்க எல்லாம் அப்பா கூட சேர்ந்து ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாங்க. அது வரைக்கும் ஹாப்பியா இருந்த கங்கோட ஃபேஸ் அப்பான்னு ஹீரோவை இழுத்து வச்சு மொத்தமா போட்டோ எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் போட்டோஸ் எல்லாம் எடுத்துடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் எல்லாருக்காகவும் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாள. அப்போ கங்கு காலு அந்த பக்கம் அவங்க அண்ணா அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதோ தகவல் கொடுக்குறாங்க. சோ அவசரமா அந்த ஐலாண்ட்ல இருந்து கிளம்புறான். ஹீரோமே அண்ணா விஷயமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணிருக்காங்கன்னா முக்கியமானதா இருக்கும், நீ முதல்ல அங்க கிளம்பி மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்றான். ஹீரோயின்மே கங்குக்கு உறுதுணையா அவங்க தங்கிக்கிற ஹோட்டல் ரூம்ல இருந்து கீழே வரைக்கும் வந்து அவனை வழி அனுப்பிச்சு வைக்கிறா. அவங்க கிட்ட பேசிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு டைம் ஆயிடுது. அதுக்குன்னு ஹீரோவும் கீழே இறங்கி வந்துடுறான். நைட் டைம் வேறல, புது இடம் வேற, அவ எங்கேயும் மிஸ் ஆயிடுவாளோன்னு தான் போயிருப்பான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு இல்ல, அப்படியே பீச் சைடு வாக்கிங் போலான்னு போயிருந்தேன், நீங்க ஏன் கீழே வந்துட்டீங்க, எனக்குமே தூக்கம் வரல, உங்களுக்கு தான் எப்பவுமே வராதே, இருந்தாலும் இன்னைக்கு நான் நடக்கும் போது தான் உன்னை யோசிச்சேன், அன்னைக்கு ஆடிட்டோரியம்ல வச்சு என்கிட்ட பெரிய லெக்சர் கொடுத்தீங்க, இப்போ பதிலுக்கு நான் ஒரு சின்ன லெக்சர் கொடுக்கட்டுமான்னு ஸ்டார்ட் பண்றவன், நீங்க சொன்னது சரிதான், நீங்க லவ் லைஃப முழுமையா என்ஜாய் பண்ணிருக்கீங்க, அதுக்காக இன்னொரு முறை நீங்க லவ் பண்ணக்கூடாதுன்னு இல்ல, நீங்க லவ்ல தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்க ஒய்ஃப் இறந்திருக்காங்க தான், அவங்க கடைசி சைக்காட்ரிஸ்ட் கூட இருந்திருக்காங்க, அப்படி சைக்காட்ரிஸ்ட் அவங்கள சந்திக்கிற அளவுக்கு தள்ளி விட்டது நீங்க தாங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. எப்பவுமே நமக்கு பிடிச்சவங்க இந்த உலகத்துல இல்லாம போனாங்கன்னா அதுக்கு ஒரு வகையில தானும் காரணமோனு நம்மளாவே சில தப்புகளை நம்ம மேல அசம்ஷன் பண்ணிக்குவோம். அந்த மாதிரிதான் உங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு நீங்க உங்களையே பழி சொல்லியிருக்கீங்க. அதுல இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியில வாங்க. யாரோட இறப்புக்கும் இங்க யாருமே காரணம் கிடையாது. நம்ம வாழணும்னு நினைச்சோம்னா எப்படினாலும் வாழ்ந்திருக்கலாம். அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க பழி ஏத்துக்கிட்டீங்கன்னா அது சரி கிடையாது. அதுக்காக என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோங்கிறதுக்காக நான் இதை சொல்ல. அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த கில்ட்டி ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கனாலதான் உங்களால சரியா தூங்க முடியல. யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கே புரியும், ஏன்னா நீங்க புத்திசாலிங்கிறா. இவங்க டூர்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. ஹீரோயின்மே இந்த அட்வைஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஹீரோவை தொந்தரவு பண்றது இல்ல. அவனுமே நல்லா யோசிச்சு பாக்குறான். இப்ப தூக்கம் வரலைன்னு அவனாவே எடுத்து அந்த 1001 Nights புக்கை வேற படிச்சுட்டு இருக்கானா. சோ ஹீரோயின் அவனோட ரூம்குள்ள எதிர்பாராத விதமா வரா. நீங்க புக்கை படிச்சுட்டேன் திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கீங்களேங்க. இல்ல இதோட ஆத்தர் இன்னும் வேற ஏதாவது புக் எழுதியிருக்காங்களான்னு பாத்துட்டு இருக்கேங்க. இல்ல இந்த ஆத்தர் எழுதின ஒரே புக் இது மட்டும்தான். உங்களுக்கு இன்னும் நான் லாஸ்ட் வால்யூம்ல சில பேஜஸ் மட்டும் ரீட் பண்ணல, அதையும் முடிச்சிட்டேன்னா என்னோட சைடு உள்ள ஸ்டோரியும் முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற ஒரு 10 பேஜ் தான் அவ ரீட் பண்றா. அதாவது அந்த சுல்தான் வந்து ஏன் புதுசா கல்யாணம் பண்ற பொண்ணுங்களை எல்லாம் கொண்டுட்டு இருந்திருப்பாரு, அவரோட எக்ஸ் ஒய்ஃப் யார் கூட அஃபேர்ல இருந்ததுனால தானே. ஒரு சுல்தான்னா குயின் இல்லாம இருக்க கூடாது, அதுக்காக மட்டுமே கல்யாணம் பண்ணி அடுத்த நாளே அந்த ஒய்ஃபை கொள்ளணுங்கிற மாதிரி தண்டனை கொடுத்திருந்திருப்பாரு. ஆனா எப்போ செகர்சாதா அவரோட லைஃப்ல வந்தாங்களோ அப்பத்துல இருந்து கதை கேட்டு கேட்டு மனுஷன் கொல்லணுங்கிறதே மறந்துட்டாரு. அந்த மாதிரி எப்போ நம்ம மனச ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு பக்கம் திசை திருப்புறோமோ, அதாவது கோபம், பழி வாங்குறது, அதெல்லாம் விட்டுட்டு மனசுக்கு எது நிம்மதி தருதோ அதை தேடினோம்னா ஆட்டோமேட்டிக்கா மனசு அதோட சந்தோஷத்தை கண்டுபிடிச்சுக்கும். எங்கேயும் சந்தோஷத்தெல்லாம் தேட முடியாது, நம்ம மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அதை தேடி பிடிச்சு தரதுக்கு கூட ஒரு அழகான அன்பு இருந்தா மட்டும் போதுங்கிறது தான் அந்த சுல்தான் செகர்சாதாவோட லவ் ஸ்டோரியா முடிஞ்சிருக்கும். கதை புக்ல எப்படி சுல்தானுக்கு வாழணும்னு சொல்லி கொடுத்தது செகர்சாதா, அதே மாதிரி இங்க ஹீரோக்கு சொல்லி கொடுத்தது ஹீரோயின். அதை அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே கதை படிச்சு முடிக்கிற ஹீரோயின் அவன் மேலேயே சாஞ்சு தூங்கிக்க இவனுமே தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில 2 பேரும் அதே பொசிஷன்ல எழுந்திருக்கிறாங்க. ஹீரோயினா கொஞ்சம் பதட்டமா அவன் பக்கத்துல இருந்து எழுந்திருக்க, ஹீரோவா அவளுக்கு பின்னாடி வந்து நின்னு ஒரு நிமிஷம், கதையோட எண்டிங்ல சுல்தான் அவரோட மனசுல உள்ளத அந்த ராணி கிட்ட சொல்லிட்டாரு, அதே மாதிரி என் மனசுல இப்ப என்ன ஓடிட்டு இருக்குன்னா எனக்குமே உன்னை பிடிச்சிருக்கு, அது லவ்னு நான் டிக்ளேர் பண்ண விரும்பல, ஆனா எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க அதுவே ஹீரோனுக்கு ஹாப்பி ஆயிடுது. அப்ப அங்க வர மான்சே கண்ணை தேய்ச்சிட்டு வந்து, ஆன்டி நேத்துக்கு நைட் நீங்க அப்பா கூட இந்த ரூம்லயே படுத்துட்டீங்களா, நானும் நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணி நானும் தூங்கிட்டேன், நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ சின்ன பையன் என்னெல்லாம் பேசுதுன்னு ஹீரோயின் அவன் வாயை பொத்தி, இல்ல
இல்ல இனிமே இந்த ரூம்ல வந்து படுக்க மாட்டேன்னு அங்க இருந்து அவசரமா ஓடிடுறா. ஹீரோக்குமே மான்சை பேசுனதுல ஒரு மாதிரி ஷை ஆயிடுது. மினிஸ்டர் கிம் இருக்கான்ல, அவனுக்கு ஜூ இந்த மாதிரி ஹீரோ கிட்ட இருந்து செக்ரட்டரி போஸ்ட்ல விலகினது தெரிஞ்சு போய் தாங்கிட்ட அதே போஸ்ட் எடுத்துக்கிறியான்னு கேட்க, அவன் காரணம் இல்லாம இந்த மாதிரி ஆஃபர் பண்ற ஆள் கிடையாது. அவனுக்கு எத்தனை அடி வாங்கணும்னு சொன்னே இருக்காது. ஏன்னா அவனோட ஒரே மோட்டிவ் ஹீரோ பழி வாங்குறது மட்டும்தான் அவனோட தங்கச்சிக்காக. அதே சமயம் அவனுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கறது மட்டும்தான் ஜூகியோட மெயின் மோட்டிவே இந்த டிராமால. சோ அவளும் உடனே ஆஃபரை ஒத்துக்கிறா. இவங்களுக்குள்ள ஒரு எலி போன விளையாட்டு போயிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் பாக்குற சியோ, இன்னும் நீங்க திருந்தவே இல்லல்ல, எப்படி என்ன போய் உங்களுக்கு ஏமாத்தணும்னு தோணுது? அப்ப என்னோட ஃபீலிங்ஸை நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. ஒன்லி எங்க அப்பாவோட பணத்துக்காக மட்டும்தான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்க. நான் கூட நீங்க முன்னெல்லாம் என்கிட்ட மூஞ்சியை காட்டுறதுக்கு என்னோட ஆட்டிடியூட் சரியில்லை, உங்களுக்கு என்ன பிடிக்கலையாட்டு இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன மாத்திக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா பிரச்சனை என்கிட்ட இல்ல, உங்கள்கிட்ட, உங்க மனசுலதான் அப்படின்னு நான் கோப்பட, இல்ல சியோ அப்படிலாம் கிடையாது. ஜூயி ஒன்ஸ் அப்பான டைம் என்னோட கிரஷ் தான். அவ மேல இப்பவுமே எனக்கு அதே கிரஷ் இருக்கானா, அவ என்னோட லைஃப் பார்ட்னருங்கிறத நான் என்னைக்குமே யோசிச்சு பார்த்ததே கிடையாது. நான் குவானை பழி வாங்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவளை கூட வச்சிருக்கேன். அவளுமே ஏதோ ஒரு மோட்டிவோட தான் என் கூட இருக்கா. நீ என்னோட ஒய்ஃப்ங்கிறதையும் நான் இன்னும் மறக்கல. மேபி என்னோட ஆக்ஷன்ஸ்லாம் உனக்கு வேற உணர்த்தி இருக்கலாம், ஆனா நானும் ஒரு ஜென்டில்மேன் தாங்கிறான். பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் திருந்திருக்கானாட்டு இருக்கு. இங்க ஹீரோட ஆபீஸ் ரூம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாளா, அப்ப அவளுக்கு ஹேர் கிளிப் கிடைக்குது. இது என்ன ஹேர் கிளிப் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போதுதான், ஓ போன முறை அந்த ரோட் சைட் கடெல்லாம் விசிட் போகும்போது நாராக்கு ஒரு ஹேர் கிளிப் வாங்கிட்டு வந்தார்ல, அப்பதான் இதுவும் வாங்கிருப்பாரோ. ஆனா ஏன் இன்னும் நாராக் குடுக்கல அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அன்னைக்கு நைட்டு இவ்வளவு தீசிஸ் பேப்பர் கொண்டு வர சொல்லி, நீ உன்னோட ஹேர் ஸ்டைல் மாத்திரால பாரு, முன்னாடி எல்லாம் முடி விழுந்துட்டே இருக்கு, அதுல ஒரு ஹேர் கிளிப் போட்டா நல்லா இருக்கும்னு சொன்னதுக்கு, ஐயா ஹேர் கிளிப் எல்லாம் சின்ன பசங்க போடுறது, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு இருப்பா. அப்போ நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த ஹேர் கிளிப்பை வாங்கி அப்புறம் எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சுட்டு மறைச்சு வச்சிருக்காராட்டு இருக்கு. இன்னைக்கு இதை மாட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மாட்டிக்கிறா. மாட்டினா மட்டும் பத்தாதுல, வாங்கி கொடுத்த ஆளுக்கு காட்டணும்ல. அதனால அன்னைக்கு ஹீரோக்கான லஞ்ச் எடுத்துட்டு இவ்வளவு ஆபீஸ்க்கு போறா. அதை ஹீரோவும் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறமா தான் அவ தலையில உள்ள கிளிப்பை பார்த்துட்டு இதை காட்டுறதுக்காக தான் வந்திருக்கான்னு அவனுக்குமே புரிஞ்சிருது. இருந்தாலும் அவன் எதுவுமே சொல்லிக்கிறது இல்ல. ஏன்னா அவன் இப்போதைக்கு ஹீரோயினை பிடிக்கும்னு மட்டும்தான் சொல்லியிருக்கான். அதை லவ்னு அவன் இன்னும் டிக்ளேர் பண்ணல. வீணா அவ மனசுல ஆசையை வளர்த்தக்கூடாதுன்னு கொஞ்சம் கண்ட்ரோல்டா தான் இருக்கான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் சும்மா இருக்கிற ஆள் இல்ல, சாப்பாடு பரிமாறிட்டு இன்னும் ஹேர் கிளிப்பை பத்தி எதுவும் சொல்லலையேங்க, அது ஒன்னும் உனக்கு வாங்கினது கிடையாதுங்கிறான். நான் ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் முட்டாள் கிடையாது, இது எனக்குன்னு வாங்கின ஹேர் கிளிப் தான். நல்லா இருக்கா என்னன்னு முதல்ல நீங்க சொல்லுங்க. நல்லா தான் இருக்கா, ஆனா இந்த ஹேர் கிளிப் இந்த இடத்துல குத்துறதை விட கொஞ்சம் தள்ளி குத்துனா நல்லா இருக்கும்னு அவன் கை காட்ட இவளுக்கு தெரியல. சோ அவனே அதை மாட்டி விடுறான். அப்பதான் ஞாபகம் வந்தவளா, எங்க அசிஸ்டன்ட் அங்க ஆளையே காணுங்க. அன்னைக்கு நம்ம அந்த டூர் போயிட்டு வந்தோம்ல, அதுல இருந்து அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆபீஸ் வரதில்ல. ஓஹோ அப்படியா, சரி அவ போகும்போது நான் அவரை பார்த்துட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இவ கங்க தேடி அவனோட ரூமுக்கு போறா. அவனுக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை. அதுக்கு காரணம் அன்னைக்கு அவசரமா அவங்க அண்ணனை பாக்குறதுக்காக சியல் ரிட்டர்ன் ஆயிருந்திருப்பான்ல, அந்த டைம்ல அங்க நாயங்க தான் ஹீரோட எக்ஸ் ஒய்ஃப பாத்துருந்துருக்கான். அதாவது அவன் அண்ணனோட லவர். அவங்க இத்தனால இறந்து போயிட்டாங்க, அவங்களோட டெட் பாடி கிடைக்கலங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் இருந்திருக்கும். நாயங்க இறக்கும் போது அவளோட சைக்காட்ரிஸ்ட் கூட இருந்திருக்காங்க. அந்த சைக்காட்ரிஸ்ட் யாருன்னா கங்கோட அண்ணா. ஏதோ ஸ்ட்ரெஸ்ன்னு சைக்காட்ரிஸ்ட நாயங்க போக அங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு லவ் ஆகி ஊரை விட்டு ஓடலான்னு முடிவு பண்ண சமயத்துலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த ஆக்சிடென்ட்ட கங்க ஆக்சிடென்ட்டா பாக்கல, கண்டிப்பா ஹீரோக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்சு கொலை பண்ணி இருந்திருக்கணும்னு இவனோட எண்ணம். ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா முதல் தகவல் அதை போலீஸுக்கு கொடுத்ததே ஹீரோ தான். அது போக அதோட லீகல் ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே முன்னிருந்து பார்த்ததும் ஹீரோ தான். ஆஸ் அ லாயரா அவன் அதை பண்ணியிருந்திருப்பான். ஆனா கங்க பொறுத்த வரைக்கும் அவன் தான் இந்த கிரைமை பண்ணிருக்காங்கிற மாதிரி மைண்ட்ல பிக்ஸ் ஆயிட்டான். அதுக்கு பழி வாங்கணும்னு தான் ஹீரோ கிட்ட வேலைக்கு சேர்ந்தது. ஆனா நாயங்க சந்திச்சதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்திருக்கு ஹீரோக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் ஒய்ஃப் இந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட் கூட அஃபேர்ல இருக்கிறது மட்டும்தான். அதுக்காக அவனோட ஒய்ஃபை கொஷின் பண்ணல, அவளோட நடவடிக்கையை பின்தொடர்ந்து வாட்ச் பண்ணல. அது உண்மையா இருக்கக்கூடாது, தான் ஒய்ஃபை தான் கடைசி வரைக்கும் நம்பணுங்கிறதுல மட்டும்தான் அவன் ஸ்ட்ராங்கா இருந்தான். ஆனா நான் எனக்கு ஹீரோ கூட இருந்த அந்த லைஃப் வந்துட்டு போர் அடிச்சிருச்சு. போருங்கிறத விட அவ ஒரு மாதிரி தனிமையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப நாள் இருந்தோம்னா அதுல எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா அதுல ஒண்ணுமே இருக்காதுல்ல. அந்த மாதிரிதான் நாயங்க ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டா. அது போக அந்த டைம்ல ஹீரோ வந்துட்டு அவனோட பொலிட்டிக்கல் கரியர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருந்தான். சோ அவனால ஃபேமிலிக்கு நிறைய டைம் ஒதுக்க முடியல. அதெல்லாம் தான் நாயங்க ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி சைக்காட்ரிஸ்ட போயிருக்க. அங்க சைக்காட்ரிஸ்டுக்கும் இவளுக்கும் இடையில லவ் வந்துருச்சு. ரெண்டு பேரும் ஊரை விட்டு போறதுக்கும் பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கங்கோட அண்ணன் இந்த விஷயத்த கங் கிட்ட மட்டும் சொல்றான். கங்கும் போக வேண்டாம்னு தான் சொல்லி இருந்திருப்பான். ஆனா அண்ணங்காரன் கேட்கல. ஆனா கடைசியில் இவங்க ஃபாரின் கிளம்பலான்னு கார்ல போயிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்பந்தான் கங்கோட அண்ணனுக்கு ஒரு ஞான உதயம். ஒரு பொண்ணு அவளுக்கு ஃபேமிலியில ப்ராப்ளம்னு நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கா. அவளுக்கு நல்ல புத்திமதி சொல்றதை விட்டு
விட்டு போட்டு அவ கூட லவ் ஆகி அவளை இழுத்துட்டு வர்றது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் இல்லாம அவளோட புருஷனை மட்டும் விட்டுட்டு வரதுல அவளோட 3 குழந்தைங்க, அதுலயும் கடைசி குழந்தை இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிறந்திருக்கு. அதனால ஒரு நல்ல எண்ணத்துல என்ன சொல்றான், நமக்குள்ள இருக்கிறது லவ் கிடையாது, இது ஒரு ஜஸ்ட் அட்டாச்மெண்ட் தான், நம்ம தான் அதை தப்பா லவ்னு புரிஞ்சிட்டு இருக்கோம், நம்ம இந்த மாதிரி ஊரை விட்டு போறது தப்புன்னு சொல்ல நான் எங்கால அதை ஏத்துக்க முடியல. இல்ல என்னால வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆக முடியாது, ஆல்ரெடி என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம 2 பேத்துக்கும் அஃபேர் இருக்குன்னு. இருந்தாலும் அவர் என்ன கொஸ்டின் பண்ணவே இல்ல. நான் ஒரு ஹாப்பியான லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க. நீ ஹாப்பியான லைஃப் என் கூட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறல்ல, அது நீ ஏதோ ஒரு அவசரத்துல எடுக்கிற முடிவு, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அப்போ உனக்கு என் மேல லவ் இருந்துச்சுன்னா இதை நம்ம வேற முறையில டீல் பண்ணலாம். இப்படி உன்னோட குழந்தை புருஷனை எல்லாம் விட்டுட்டு வருது தப்புன்னு அவன் அட்வைஸ் பண்ணிட்டு காரை ரிட்டர்ன் எடுக்கலான்னு பாப்பானா, நான் எங்கால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. திரும்பவும் அந்த ஸ்ட்ரெஸ் லைஃப்குள்ள, அதுலயும் ஹீரோக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதே வீட்டுக்குள்ள அவளால போய் வாழ முடியாதுல்ல. அதுக்காக இல்ல நீங்க காரை நான் ரிட்டர்ன் எடுக்க விட மாட்டேன்னு ஸ்டீரிங் வீல்ல கைய வச்சு அழுத்த, அதுலதான் கார் தாறுமாறா போய் ஆக்சிடென்ட் ஆகி இவங்க ஒரு மேட்ல இருந்து பள்ளத்துல விழுந்துருந்து இருப்பாங்க. ஹீரோக்கு கடைசியில தான் தன்னோட ஒய்ஃப் ஊரை விட்டு போறதா தெரிஞ்சிருந்திருக்கும். அவங்கள ஃபாலோ பண்ணி வரவும் இந்த ஆக்சிடென்ட் சம்பவத்தெல்லாம் பார்த்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பான். அவனே லீகலான சில விஷயங்களையும் பார்த்துருந்துருப்பான். இதெல்லாம் தான் கங் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. இப்போ அவனுக்கு ஃபீவர் வந்ததுக்கான காரணம் ஒரு நல்ல மனுஷனை அநியாயமா இத்தனை நாள் சந்தேகப்பட்டுட்டு இருந்தோம், அது போக அவனுக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் கூடவே இருந்து பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சி தான். இதெல்லாம் தெரியாத ஹீரோயின் கங்க அந்த சமயத்துல பார்க்க வந்து அவனுக்கு ஆறுதலா சில வார்த்தைகள் பேசிட்டு சரி ரெஸ்ட் எடுங்கன்னு கிளம்பலாங்கிற போற சமயத்துலதான் அங்க டேபிள்ல ஒரு போட்டோ இருக்குது பாக்குறா. இந்த போட்டோ இவங்கள நான் எங்கேயோ பாத்திருக்கேனே அப்படின்னு சொல்ல, இது பிஎம்மோட எக்ஸ்-வைஃப் தானே, இது இதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க? இல்ல பிஎம் சம்பந்தமான சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதுக்காக தான் அப்படிங்கவும் ஹீரோயினும் சமாதானம் ஆகி கிளம்பிடுறா. கங்குக்கா இன்னும் மனசு ஆறவே இல்ல. நான் எங்க திரும்பவும் கூப்பிட்டு வச்சு பேசுறான். அப்ப நான் எங்க என்ன சொல்றானா, என்னாலதான் உங்க அண்ணா கோமாக்கு போயிட்டாரு, அப்ப அந்த ஆக்சிடென்ட்ல தான் உங்களுக்கு எதுவுமே ஆகலையே, நீங்களாச்சும் பழையபடி உங்க லைஃப் போய் லீட் பண்ணி இருந்திருக்கலாம்லங்க. அந்த ஆக்சிடென்ட்ல என்ன மாதிரியே உங்க அண்ணனும் உயிர் பொழைச்சிருந்தா மேபி நான் என் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருந்திருக்கலாம். ஆனா என்னோட தப்புனால உங்க அண்ணா கோமால இருக்கும் போது நான் எப்படி என்னோட சந்தோஷத்தை மட்டும் பார்த்துட்டு போக முடியும்? அதுக்காக தான் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டேன். அப்ப இதனால் வரைக்கும் உங்களுக்கு உங்க குழந்தைங்களை பார்க்கணும்னு தோணவே இல்லையாங்க? எப்படி நான் உங்க அண்ணனை மறைஞ்சு வந்து பார்த்துட்டு போறேனோ அதே மாதிரி என்னோட குழந்தைங்களையும் நான் அப்பப்ப அங்கங்க நின்று பார்த்துட்டு இருந்திருக்கேன். சரி, இப்ப எங்க அண்ணனுக்கு டாக்டர் என்ன ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவர் இனிமே கோமால இருந்து எழுந்து வர போறதே இல்லைன்னு. நீங்களும் இப்படியே உங்க பசங்களை கண்டுக்காம இருந்துட போறீங்களா? நீங்க ரொம்ப சுயநலவாதீங்க. இல்ல இதுக்கு மேலேயும் என்னால என் குழந்தைங்களை பிரிஞ்சு இருக்க முடியும்னு தோணல. நான் சீக்கிரமே அவங்கள சேர்றதுக்கான முயற்சியில் ஈடுபட போறேங்க. கங்குக்கா இன்னமும் கோவம் வருது. தயவு செஞ்சு பிஎம்மோட லைஃப்ல மட்டும் ரிட்டர்ன் ஆயிடாதீங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அந்த 3 குழந்தைங்களுமே ரொம்ப பாவம். அவங்களுக்குன்னு இப்போ ஒரு அருமையான உறவு கிடைச்சிருக்கு. ஜங்கு மூலமா அவங்க ஃபேமிலியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை கெடுத்துறாதீங்கன்னு இவன் கடைசியா அவங்களோட ஃபேமிலி போட்டோ அந்த கடற்கரை சைட்ல எடுத்திருப்பான்ல, அதை மனசுல வச்சுட்டு சொல்றான். நான் எங்க முட்டாள்தனமா அவள் லைஃபை தொலைச்சிருக்கா, அது இன்னும் அவளுக்கு புரியல. இந்த பக்கம் மினிஸ்டர் கிம் கங்கோட அண்ணாவோட ஆக்சிடென்ட் பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பான்ல, அதுல அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது தன்னோட தங்கச்சிக்கும் அந்த சைக்காட்ரிஸ்ட்க்கு இடையில தொடர்பு இருந்திருக்குன்னு. அந்த சைக்காட்ரிஸ்ட் தான் கங்கோட அண்ணன். அதனாலதான் அவன் ஹீரோவை பழி வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு டிடெக்டிவ் சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவன் கையில கொண்டு வந்து சேர்க்க, அது ஜூஹி கையில தானே இப்ப வரும். ஏன்னா அவ தானே கிம்மோட செக்ரட்டரி. இவளுக்கு உண்மையெல்லாம் தெரிய வர நேரடியா கங்க மீட் பண்ணவே வந்துடுறா. அப்ப நீ பிளான் பண்ணி தான் பிஎம் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சிருக்க. உன்னை போய் நான் நம்பி ரெக்கமெண்ட் பண்ணேன் பாரு. சாரி ஜூகி, நான் தப்பான அசம்ஷனோட உள்ள வந்துட்டேன். ஆனா எனக்கு இப்பதான் உண்மை தெரிஞ்சதுன்னு இவன் இப்ப ரீசெண்ட் டைம்ல நான் எங்க மீட் பண்ணது, தன்னோட ஆக்சிடென்ட்டுக்கு ஹீரோ காரணம் இல்லைன்னு கண்டுபிடிச்சது, அதோட குற்ற உணர்ச்சியில இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கங்குக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து காலு, அன்னைக்கு உங்க ரூம் டேபிள்ல நான் எங்க தான் பிஎம்மோட எக்ஸ்-வைஃப் போட்டோ இருந்துச்சுல்ல, அவங்க இறந்துட்டாங்கிற மாதிரி தான் நீங்க சொன்னீங்க, ஆனா அவங்க உயிரோடு இருக்காங்க, என்ன சொல்றீங்கன்னு கேட்க, நான் மான்சேவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். அப்போ ஒரு லேடி மான்சேவை ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த லேடி நாயங் தான், பிஎம்மோட வைஃப் அப்போ சாகல அப்படின்னு அவ சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு, மான்சே இவங்களை உனக்கு தெரியுமான்னு கேட்க, ஓ இந்த ஆன்டி அப்பப்போ இனி அங்கங்க நின்னு பாக்குற மாதிரி பாத்திருக்கேன். இன்னைக்கு கூட நான் பால் விளையாடிட்டு இருக்கும் போது அது உருண்டு போனுச்சா, ஆன்டி தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. உங்களுக்கு அவங்கள யாருன்னு தெரியுமான்னு கேட்க, ஏன் உனக்கு அவங்கள யாருன்னு தெரியலையா? தெரியலையே அப்படிங்கிறான் அந்த பையன். ஏன்னா அந்த பையனுக்கும் 8 வயசு. நாயங் கடைசியா செத்து போனதா இருக்கிற ரிப்போர்ட்லயும் 8 வருஷம் தான் காட்டுது. அவன் கை குழந்தையா இருக்கும் போதே இவ போயிருந்திருப்பாளாட்டு. சோ அவனுக்கு அம்மா ஞாபகமே இல்ல. ஹீரோயினுக்கா இப்பதான் அவ ஹீரோ கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணியிருந்திருப்பா. அவனும் இப்பதான் அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்திருப்பான். இப்ப அவனோட ஒய்ஃப்னு ஒரு கேரக்டர் ரிட்டர்ன் ஆயிருந்திருக்கு. அடுத்து என்ன பண்றேனே தெரியல. பயத்துல சர்ச்சுக்கு போயிட்டு முதல்ல இந்த உண்மையை ஹீரோ கிட்ட சொல்லிடணும்னு அவனுக்கு கால் பண்ணி கூப்பிடுறா. அவனு என்னாச்சு ஏதுன்னு விசாரிக்க, இவ அழுதுட்டே அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஆனா உண்மையை சொல்றது இல்ல. ஹீரோவும் அவளை
பக்கத்துல உட்கார வச்சு என்னாச்சு எதுங்கவும் இல்ல அப்பா நினைச்சு ஃபீல் பண்ணு போய் சொல்லிட்டு அப்ப அந்த கையை பாக்குற மோதிரத்தை காணும், அவளோட மேரேஜ் ரிங்கு. நான் வரும்போது இங்கதான் இருந்துச்சு, இப்ப காணலையே அப்படின்னு இவ பதட்டமாக, ஏன் வந்ததுல இருந்து ஒரே டென்ஷனாவே இருக்க, நீல தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சர்ச்சுக்குள்ள தேடி பாக்குறாங்க. ஹீரோயின் கையில அந்த ரிங் கிடைச்சிருது. கிடைச்சது அவ சந்தோஷப்படுறா. அத ஹீரோ கிட்ட சொல்லான்னு போற சமயத்துல அவன் வந்துட்டு என்ன ரிங் கிடைச்சிருச்சா, ஹாப்பியா இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல கிடைக்கலன்னு போய் சொல்லி அந்த ரிங்க மறைச்சு வச்சுக்கிறான். ஹீரோனும் கொஞ்சம் சுயநலமா இந்த நாயங்க பத்தி மறந்துட்டு பழைய மாதிரியே அவளோட லைஃப ஹீரோ வீட்டுல வாழலாம் ட்ரை பண்றா. பசங்க கூட கூட சந்தோஷமா தான் பேசுறா, இருந்தாலும் தப்பு செய்யற மாதிரியே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. நாராவும் மான்சேவும் பெருசா அம்மாவை பத்தி ஃபீல் பண்ணதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அம்மா கூட நான் அட்டாச்மெண்ட் ரொம்ப கம்மி. ஆனா ஊருக்கு அம்மாவோட பாசம் ரொம்ப நாள் கிடைச்சிருந்திருக்கும்ல, அதனால அவங்கிட்ட பேசி பாக்குறா, நீ உங்க அம்மாவை மிஸ் பண்றியான்னு. அவனும் ஆமா நான் எங்க அம்மாவை ரொம்பவுமே மிஸ் பண்றேன், அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட டெட் பாடி கூட எங்களுக்கு கிடைக்கல. மேபி எனக்கு லைஃப்ல எங்க அம்மாவை திருப்பி கொண்டு வரக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் அதை என்னோட பிளெஸிங்கா தான் பாப்பேன். என் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் எங்க அம்மாவை ஞாபகம் இல்ல, ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்க என் கூட ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்களை என்னால மறக்கவே முடியல. ஐ மிஸ் மை மாம்ங்கிறானா. அவ்வளவுதான் ஹீரோனுக்கு அந்த குற்ற உணர்ச்சி அதிகமாயிடுது. தன்னோட சுயநலத்துக்காக குழந்தைங்களை அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறது தப்புன்னு முடிவு பண்ணிக்கிறா. சோ அடுத்து ஹீரோயின் கங்க போய் மீட் பண்றா. எப்படி நாயங்க இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கவும் தான் அவளுக்கு முழு விவரம் தெரிய வருது. நாயங்கும் கங்கோட அண்ணனுக்கும் அஃபேர் இருந்தது. அந்த தப்ப கூட கடைசி நேரத்துல அவங்க ரெக்ரெட் பண்ணி திரும்பி இருந்திருக்காங்க. அப்பதான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஏதோ உணர்ச்சி வேகத்துல நாயங்க சில தப்பான முடிவு எடுத்திருந்திருக்காங்க. அதுக்காக குழந்தைங்களை அவங்கள்ட்ட இருந்து பிரிக்கிறதுங்கிறது பெரிய தண்டனை. நம்ம பிரைம் மினிஸ்டர் லைஃப்ல இருந்து விலகிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா இது அவங்க ஃபேமிலி பிரச்சனை ஆயிடும், அவங்களே சால்வ் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பா குழந்தைங்களுக்காக வச்சு பிரைம் மினிஸ்டர் நாயங்க அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும்னு நினைக்கிறா. கங்க மீட் பண்ணிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வரக்கு லேட் ஆயிடுது. அது போக அவ இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சில வேலைகள்லாம் பண்ணி வைக்கணும் தான் லேட்டா ரிட்டர்ன் ஆகுறா. அவளுக்காக வாசல்ல வெயிட் பண்ற ஹீரோ, எங்க போய் இந்த இவ்வளவு நேரம் கால் பண்ணப்ப கூட எடுக்கலையேங்க, நீங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சந்தோஷப்படுறா. அப்புறம் இந்த நேரத்துல பிரைம் மினிஸ்டர் வேற யாருக்காக வெயிட் பண்ண போறாங்க, நீ சாப்பிட்டியான்னு கேட்க அவ இல்லன்னு சொல்லவும் இவன் அவளுக்காக சூடா ராமியான் செஞ்சு கொடுக்குறான். கங்க ஆபீஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சு. அவனுக்கு அவ்வளவா உடம்பு சரியில்லை. நீ டெய்லி அவனை பாத்துட்டு வரீங்க தெரியல, மண்டேல இருந்து அவரே ஆபீஸ் வந்துருவாரு, நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அப்புறம் நான் கங்க அடிக்கடி மீட் பண்ணிட்டு வரனால நீங்க ஜெலஸா எதுவும் ஃபீல் பண்றீங்களாங்க, நீ கங்க ஒரு ஃப்ரெண்டா மீட் பண்ணிட்டு வர, அதுக்கு எதுக்கு நான் ஜெலஸ் ஆகணுங்கவும் ஹீரோனா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்க, ஆமாமா லைட்டா ஜெலஸ் ஆனிச்சு. என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரு பொண்ணு 4 நாளா வேற ஒரு நபரை போய் பாத்துட்டு வந்தா, அதுவும் நைட் லேட்டா வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனா எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நானும் ஜென்டில்மேனா நடந்துக்கொண்டு பாக்குறேன், ஆனா ஆஸ் அ மேனா ஐ கான்ட் கண்ட்ரோல் மை ஜெலஸ்ங்க. ஹீரோனா சிரிக்கிறாளா, இப்படி எல்லாம் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், ஆனா அப்படிப்பட்ட பர்சன் நான் கிடையாதே அப்படின்னு ஹீரோ அவனோட பாயிண்ட்லயே வந்து நிக்கவும், ஸ்டில் நீ எவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வந்தாலும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஃபீல் எனக்கு பிடிச்சிருந்தது. இருந்தாலும் லவ்ல ஜெலஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு இவ சொல்ல, இப்போதைக்கு வரல, இனிமே வந்தா சொல்றேங்கிறான். ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு, எனக்கு நாளைக்கு ஒரு புக்கே வாங்கி தரீங்களாங்க? கண்டிப்பா. என்ன திடீர்னு கேட்க, சும்மாதாங்கிறா. அவ கேட்டாங்கறக்காக ஹீரோவும் அடுத்த நாளே ஒயிட் கலர் ஃபிளவர் புக்கே வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். பொதுவா மென்லாம் உமனுக்கு ரோஸ் தானே புக்கேவா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, இது என்ன வித்தியாசமா இருக்க, ஏன் இந்த ஃபிளவர் செலக்ட் பண்ணிட்டு வந்தீங்க? பேபி பிரெத் ஃபிளவர்ஸ்னாவே ஒயிட், நீ எங்க லைஃப்ல வந்த ஏஞ்சல், அதை மீன் பண்ணி தான் இதை கொண்டு வந்தேன், உனக்கு பிடிச்சிருக்காங்கவும் அவளும் பிடிச்சிருக்குங்கிறா. கடைசி அந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி அவ ஹீரோ மேல வச்ச லவ் கடையாளமா அவன்கிட்ட இருந்து புக்கே வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. இப்ப வாங்கின அந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் வீட்டுல இருக்கிற ஃபிளவர் பாட்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. ஈவன் ஹீரோவோட ஆபீஸ் ரூம்ல இருக்கிற 2 ஜார்ல கூட அடுக்கி வச்சுட்டு, நீங்க எதை நினைச்சு இந்த ஃபிளவர்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னு தெரியல, ஆனா இந்த ஃபிளவருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, அது என்னன்னு தெரியுமாங்க? கதையா? மேடம் கிட்டதான் கைவசம் ஏகப்பட்ட கதை இருக்குமே, சொல்லுங்க கேட்டுக்கிறேன்னு அவன் ஜாலியா கேட்க, உண்மையிலேயே அந்த பேபி பிரெத் ஃபிளவர்ஸ்க்கு பின்னாடி கதை இருக்காட்டு இருக்கு. அதுலயும் இவங்க லைஃப் ஸ்டோரிய டேக் பண்ணி அந்த கதை வருது. இந்த ஃபிளவர் வந்துட்டு ஒரு பொண்ணோட லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் வருது. பேபி பிரெத்ங்கிறது இந்த ஃபிளவரோட இங்கிலீஷ் நேம். அதோட கொரியன் நேம்ல அந்த பூ பேர்ல ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணோட லவர் போர்க்களத்துல இறந்து போயிடுறான் அப்படின்னு ஹீரோயின் வாய்ஸ்ல அந்த கதை சொல்லப்பட்டு இருக்கும் போதே மாண்டேஜா சில சீன்லாம் காட்டுறாங்க. அதாவது அந்த பூவோட கதைக்கும் இப்போ ஹீரோ ஹீரோனோட லைஃப்ல நடக்கிற கதைக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் சீன்ஸ் காட்டுறாங்க. சோ வாய்ஸ் ஓவர் மட்டும் ஹீரோயின் வந்துட்டு இருக்கு. தன்னோட காதல் இறந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு ரொம்பவுமே வருத்தப்பட்டு இருக்கா. தனக்குன்னு இன்னொரு லைஃப் இல்லைன்னு அவ வெறுமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு பர்சன் அவளோட லைஃப்ல வராங்க. முதல்ல அந்த பர்சன் அவ தொல்லையா நினைக்கிறா. அதுக்கப்புறமா எதிர்பாராத விதங்கள் அவங்கள ஒன்னா சேர்த்தி வைக்குது. தன்னோட தனிமையை போக்குறதுக்கு ஒரு துணையா அந்த பர்சனை பார்க்க ஆரம்பிக்கிறா. கடைசியில அவ தனக்கு திரும்பி வரவே வராதுன்னு நினைச்ச காதல் அந்த பர்சன் மேலேயும் வந்துருது. இவ அந்த பர்சன் கிட்ட தன்னோட லவ்வ சொல்ல போலாங்கிற சமயத்துல இறந்து போனதா நினைச்சிட்டு இருந்தா அவளோட காதலன் திரும்பி வந்துடுறான். இப்ப அந்த பொண்ணுக்கு தன்னோட முதல் காதலை செலக்ட் பண்றதா, ஏன்னா அவன் தனக்காக மட்டுமே திரும்பி வந்திருக்கான், இல்ல இன்னொரு பக்கம் இருக்கிற தன் தனிமையில தவிச்சு
யோசிச்சுட்டு இருந்தப்போ தனக்கு காதல்னு அடையாளம் காட்டின ரெண்டாவது காதலனை செலக்ட் பண்றதான்னு தவிப்பு. சோ இப்ப அவகிட்ட காதல் இல்ல, வருத்தம், சொல்ல முடியாத துயரம் மட்டும்தான் இருக்கு. காதல் எக்ஸ்பிரஸ் பண்ற மனநிலையவே அவ இழந்துடுறா. அதனாலதான் இந்த பேபி பிரெத் ஃபிளவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஈத்தர்னல் சேட்னஸ். அந்த மாதிரி ஒரு துயரத்துலதான் இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே மாட்டிருக்காங்க. வாய்ஸ் ஓவர்ல இது வந்துட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அடுத்த நாள் ஹீரோவை ஈவினிங் வாக்ல ஒரு இடத்துக்கு வர சொல்றா. அங்க ஹீரோ வரவும் அவனை ஆடிட்டோரியம் கூட்டு போறா. அதான் நாயங் எப்பவுமே மியூசிக் பிளே பண்ணுவாள்ல அந்த ஆடிட்டோரியத்துக்கு. இவனும் சரி இவ கூப்பிடுறாளேன்னு அங்க போறான். அங்க வாசல் வரைக்கும் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் உள்ள வெயிட் பண்ணுங்க இதோ வந்தறேன்னு சொல்லிட்டு அவ ஹீரோ மட்டுமா அங்க விட்டுட்டு போக உள்ள இருக்கிறது நாயங். இவனுக்கும் அதிர்ச்சி, தன்னோட எக்ஸ் ஒய்ஃப் இன்னும் சாகலங்கிறதுல. அது போக நாயங்க அங்க வர வச்சதுமே ஹீரோயின் தான் கங்கோட உதவி மூலமா அவங்க 2 பேரையும் சந்திக்க வச்சா அவங்களாவே சேர்ந்துருவாங்கிறது இவளோட பிளான். ஆனா நாயங் அங்க வரப்போறது ஹீரோன்னு தெரியாம தான் வந்திருந்திருப்பா. திடீர்னு ஹீரோ பார்க்கவும் அவ எம்பாரஸ் ஆகி அங்க இருந்து ஓடிடுறா. அதுக்குள்ள ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருந்திருப்பா. அதெல்லாம் எடுத்துட்டு பசங்க கிட்ட நான் கொஞ்ச நாள் அப்பா கூட போய் தங்க போறேன், அவருக்கு ரொம்பவுமே உடம்புக்கு முடியல, நான் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும், நீங்க எல்லாரும் உங்க அப்பா கூட எப்பவும் போல ஜாலியா இருங்க. அப்ப ஆன்ட்டி நீங்க திரும்பி எப்போ வருவீங்க? அது சொல்ல முடியாது. அப்ப உங்களை பாக்குறதுக்கு நாங்க அங்க வரலாமாங்க? உங்க அப்பா அனுமதி கொடுத்தா வாங்கன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுது நான் எங்கேயும் தன்னையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் ஹீரோயின் இப்படி ஒரு பிளே பண்ணிருக்கா. அது போக நேத்திக்கு பேபி பிரெத் ஃபிளவரோட கதை வர சொல்லியிருப்பாள்ல, அந்த கதை இப்ப ரியலா என்னன்னு கூட யோசிக்கல. இவங்களோட சிச்சுவேஷன் வச்சுதான் அப்படி ஒரு கதையை சொல்லிருக்கான்னு நினைச்சிட்டு அவளை தேடி அவசரமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஆனா வீட்டுல ஹீரோயின் இல்ல. சோ இவன் கங்கு கால் பண்ணி ஜங்கு எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேட்க அவனுமே சொல்லிடுறான், இன்னைக்கு நான் எங்க உங்க கூட மீட் பண்ண வைக்கிறதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன், இப்ப அவங்க அப்பா பாக்கறதுக்காக தான் போயிட்டு இருப்பாங்களாட்டுருக்குங்கவும் இவனும் அப்பாவோட ஹாஸ்பிட்டலுக்கே வந்து ஹீரோயினை வா வீட்டுக்கு கிளம்பலான்னு கூப்பிட இல்ல நான் வரலங்கிறா. நீ என்ன என் ஒய்ஃபையும் சேர்த்து வைக்கலான்னு பாக்குறியா? அது ஒரு பெரிய இஷ்யூ, நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசிக்கலாங்க. இல்ல நான் வரல, நீங்க அன்னைக்கு சொல்லியிருந்தீங்கல்ல நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லவ்னு ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லைன்னு. அது கரெக்ட் தான், அந்த லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதனால தான் எனக்கு உங்க மேல இருக்க லவ் நினைச்சிட்டேன். ஆனா அது லவ் கிடையாது. நான் உங்களை ஏன் முதல்ல கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா ஒத்துக்கிட்டேன்னா உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆள் கூட ஒய்ஃபா இருந்தோம்னா நம்ம ஒரு கதையில வர லீட் ஆக்ட்ரஸ் மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்காகவும் ஃபன்னுக்காக மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த ரோலை பெர்ஃபெக்ட்டா செய்யணுங்கிறதுக்காக உங்களோட ஒய்ஃபா அந்த 3 குழந்தைங்களுக்கு அம்மாவா நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்கள்ட்ட நான் காதல் சொன்னதுக்கு அப்புறமா அதுலயும் பதிலுக்கு நீங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் நடிச்சுட்டே இருக்கிறது ஈஸி, 3 குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்குது அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. நான் ரெஸ்பான்சிபிள் இல்லாத பர்சன், என்னால அப்படி ஒரு ரோலை லைஃப் லாங் எடுத்துட்டு போக முடியாது, அதுவும் ரியலா எடுத்துட்டு போக முடியாது. ஃபேக்கா வேண்டாம் என்னால எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா இந்த கல்யாணமும் ஃபேக் தானே, அதனாலதான் என்னால ஈஸியா கண்டினியூ பண்ண முடிஞ்சுது. நான் உங்க லைஃப்க்கு ஒர்த்தான பர்சன் கிடையாது, சாரி என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போறா. இவ சொன்னதெல்லாம் ஹீரோ பெருசா நம்பின மாதிரி தெரியல. தன்னையும் குழந்தைங்களையும் அவனோட ஒய்ஃப் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் ப்ளே பண்றான்னு தெரியுது. அடுத்து இது சம்பந்தமா கங்கு கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கவுமே அவனுமே தான் இது வரைக்கும் செஞ்ச தப்பு அப்புறம் ஹீரோனுக்கு தெரிஞ்ச உண்மைகளை எல்லாம் சொல்ல எல்லா உண்மையை சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கங் நான் உங்களுக்கு உண்மையா இல்ல, இப்ப நான் வேலையில இருந்து விலகிறது தான் சரியா இருக்குங்க. உங்க அண்ணனுக்கு இப்படி ஆனதை நினைச்சு நீ சந்தேகத்துல என் மேல கோபப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனா இது வரைக்கும் நீ என்ன பெருசா பழி வாங்கணும்னு முயற்சியில் ஈடுபட்ட மாதிரியே தெரியல. ஏன்னா உனக்குலயும் ஒரு நல்ல நியாயமான புத்தி இருந்திருக்கு, அதுதான் உன்னை இத்தனை நாள் தடுத்து வச்சிருக்கு. இப்பவும் கூட எல்லா உண்மையும் சொல்லிட்டு வேலையை விட்டு விலகணும்னு நினைக்கிறேன். அதை நான் விரும்பல. நீ உண்மையிலேயே ட்ரூவா இருக்கும்னு ஆசைப்பட்டேன்னா என் பக்கத்துல இருந்து அதை ப்ரூவ் பண்ணு. ஆல்ரெடி செக்ரட்டரி ஜூக்கியும் என்னை விட்டு போயாச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை நீயும் என்னை விட்டுட்டு போறியா இல்ல இனிமேலாச்சும் எனக்கு உண்மையா இருக்க போறியான்னு முடிவு பண்ணுங்க. கங்குக்கு அவங்க அண்ணன் விஷயத்துல ஹீரோ மேல கோவம் இருந்தாலும் நிறைய விஷயத்துல பிஎம் அவனை ரொம்ப பிடிக்கும். அவர் மாதிரி ஒரு ஆள் தனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணி தன்னை ப்ரூவ் பண்ணணும்னு தான் நினைக்கிறான். ஹீரோயின் விஷயத்த சரி ஆற போட்டு அப்புறமா பாத்துக்கலான்னு விட்டுறான். இந்த பக்கம் மினிஸ்டர் கிம் கிட்ட ஜூகி சொல்லிடுறா உங்க தங்கச்சி இன்னமும் உயிரோட தான் இருக்கா, உங்க தங்கச்சிக்கு சைக்காட்ரிஸ்ட் கூட அஃபேர் இருந்திருக்கு, அவங்க ஓடி போகல தான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கு, ஒரு குற்ற உணர்ச்சியில தான் அவங்க இத்தனை நாள் மறைஞ்சு வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்ல வர தங்கச்சி பாசத்துல கூடின கிம்மும் உடனே தான் தங்கச்சியை சந்திக்க வர நான் எங்க இத்தனை நாள் யாரோட துணையுமே இல்லாம இருந்திருப்பாள்ல, தான் அண்ணனை பார்க்கவும் அவளுக்கு ஒரே சந்தோஷம், வார்த்தையே இல்ல ஓடி போய் அண்ணாவை ஹக் பண்ணிக்கிறா. அவங்க அண்ணாவும் நீ பயப்படாத உன் லைஃப் நான் சரி பண்றேன் அப்படின்னு அவளை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். சியோக்குமே தான் புருஷனுக்கு தங்கச்சின்னா எவ்வளவு பிரியன்னு தெரியும், அதனால நான் எங்க நல்லாவே கேர் எடுத்து பாத்துக்கிறா. பாவம் ஹீரோயின் தான் அவளோட மேரேஜ் ரிங்க வச்சுட்டு அப்பாவை கவனிச்சுட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோமே அவன் கையில இருந்து இன்னும் மேரேஜ் ரிங்க கழட்டல, அது ஒரு மாதிரி சோகமா தான் பாத்துட்டு இருக்கான். இப்பதான் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குன்னு இவ்வளோ பிரச்சனை, அதுவும் ரொம்ப பெரிய பிரச்சனை. இந்த ட்விஸ்ட் கதைக்கு தேவையே இல்ல. சரி பாப்போம். ஹீரோயின் அவளோட டைம் எல்லாம் அவங்க அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காளா. இந்த மாதிரி அவ ஹீரோ விட்டு பிரிஞ்ச விஷயம் ஜூகிக்கு தெரிய வர அவளா வந்து கோபப்படுறா. யாருக்கிட்ட நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த, என்னால 3 குழந்தைங்களுக்கு அம்மாவா லைஃப் லாங் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது, பொய் சொல்லாத, எனக்கு உன்னோட கேரக்டர் என்னன்னு தெரியும், நான் எப்படி ஒரு லாயல் பர்சனோ அதே மாதிரி நீயும் ஒரு லாயலான பர்சன் தான், ஆனா என்னோடது சின்சியர் வே, உன்னோடது ஃபன் வே, அவ்வளவுதான். நீ அந்த 3 குழந்தைங்களுக்கு அம்மா வேணும்னு ஒரு முடிவு எடுத்து அங்கிருந்து வெளியில வந்துட்ட, ஆனா அதே குழந்தைங்களுக்கு அம்மா எந்த மாதிரி ஒரு தப்பை செஞ்சதுனால
ஒருத்தனால இத்தனை நாள் தங்களை பிரிஞ்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வேதனையை அவங்களால ஏத்துக்க முடியுமா? அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். நீ இதை பத்தி யோசிக்கவே இல்லையேங்க. நம்ம பெரியவங்க எல்லாம் அந்த ரகசியத்தை குழந்தைங்கள்ட்ட சொன்னாதானே அவங்களுக்கு அது வேதனையை தரும். நம்ம எதுவுமே நடக்காத மாதிரி மெச்சூர்டா நடந்துகிட்டோம்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாங்க. இல்ல யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. முக்கியமா பிரைம் மினிஸ்டர் சந்தோஷமாவே இருக்க முடியாது. நீ ஒரு முட்டாள் ஜங், உன்னை நம்பி பிஎம் நான் உனக்கா விட்டு கொடுத்தேன் பாரு, அது என்னோட தப்புன்னு திட்டி விட்டு போறா. ஹீரோ நான் எங்க கூப்பிட்டு அவளை மீட் பண்றான். அவ ஒரு மாதிரி டென்ஷனா தான் இருக்கா. சாரி, அன்னைக்கு உங்களை பார்த்த பதட்டத்துல பயந்து ஓடிட்டேன். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, குழந்தைங்களாம் நல்லா இருக்கான்னு கேட்க அவன் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டிட்டு நீ இப்ப எங்க இருக்கேன்னு கேட்க நான் என் அண்ணா கூட இருக்கேன். உப்பா நீங்க இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களாங்க? கிடையாது, அட்லீஸ்ட் நீ இப்போ உயிரோடு இருக்கன்னு நினைச்சு எனக்கு சந்தோஷம் தான். உப்பா நீங்க என்ன மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களாங்க? மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு பெரிய மனசு இருக்கா என்னன்னு தெரியல, ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு நீ தான் அம்மாங்கிறத மாத்த முடியாது. குழந்தைங்கிட்ட அவங்க அம்மா உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்குமே அதிர்ச்சியா இருக்கும். நானே நேரம் பார்த்து சொல்லி உன்னையும் அவங்களையும் சந்திக்க வைக்கிறேன். அதை தவிர்த்து வேற எந்த வீண் முயற்சியும் எடுக்காது அப்படின்ட்டு போறான். நாயங் தான் புருஷன் தன்னை ஏதோ திட்ட போறான், அசிங்கப்படுத்த போறான்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா ஹீரோ இவ்வளோ பொலைட்டா பேசிட்டு போகவும் தான் எப்படிப்பட்ட புருஷனை ஏமாத்திருக்கோம்னு நினைக்கவும் இன்னும் வருத்தமா இருக்கு. அவ வருத்தப்படுறதெல்லாம் கிம் பார்த்துட்டு ஹீரோவை சந்திச்சு ப்ளீஸ் எனக்காக என் தங்கச்சியை மன்னிச்சிரு. என் தங்கச்சி இறந்துட்டான்னு நினைச்சு நான் இது நாள் வரைக்கும் உனக்கு நிறைய டார்ச்சர் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே ஏன் தப்பு தான். அதுக்கெல்லாம் சேர்த்து நீ அவ்வளவு பழி வாங்கிடாத. அந்த 3 குழந்தைங்க அவங்க உனக்கு மட்டும் குழந்தைங்க இல்ல, அவளுக்கும் குழந்தைங்க, எனக்குமே மருமக பிள்ளைங்க. அவங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீயும் நாயங்கும் பழையபடி சேர்ந்தாதான் உண்டு. ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல அவ தப்பு பண்ணிட்டா, தயவு செஞ்சு அவளை உன்னோட லைஃப்ல ஏத்துக்கோன்னு இவன் கெஞ்சிரான். அண்ணனா இவன் கெஞ்சுறதுல தப்பு இல்ல, ஆனா ஒரு கப்பலுக்குள்ள என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிடலாம். ஆனா நம்பிக்கை துரோகம், அதுலயும் இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கை துரோகம் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி ஏத்துக்க முடியும்? ஹீரோட மனநிலை யாருமே புரிஞ்சுக்கலைங்க, இன்க்ளூடிங் ஹீரோயின் ஜூஹி மட்டும்தான் புரிஞ்சிருந்திருக்கா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கத ஊரி கேட்டாரான். கேட்டுட்டு அம்மா உயிரோடு இருக்காங்களா, ஏன் இதை யாரும் இத்தனை நாள் என்கிட்ட சொல்லன்னு கோவப்படுறானே தவிர்த்து அவனுமே அம்மாவை பார்க்கணும்னு இப்போதைக்கு ஆசைப்படல. ஏன்னா அம்மா பண்ணிட்டு போன தப்பு அப்பாவும் அம்மாவும் பேசினது அவன் காதுல விழுந்துருச்சு. ஹீரோனோட அப்பாவோட கண்டிஷனுமே நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. அவர் முடிச்சிட்டு இருக்கிறது கூட ரொம்ப கம்மியான நேரம் தான், மேக்ஸிமம் ஆஃப் த டைம் தூங்கிட்டு தான் இருக்காரு. டாக்டர் கிட்ட விசாரிச்சு பார்க்க அவரோட உடல் உறுப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பெயினோட கட்டுப்பாட்டுல இருந்து விலகிட்டு இருக்கு. இனி கொஞ்ச நாள் அவர் கோமா போயிடுவாரு, அதுக்கப்புறமா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் இருக்க போற கொஞ்ச நாள் தான் அப்பாவோட இருக்குன்னு அவர் பக்கத்திலேயே இருக்கா. ஊருக்கு தான் அம்மா உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சதே தவிர்த்து அவங்கள பார்க்கணும்னு அவன் ஆசைப்படவே இல்லை. இந்த உண்மையை தம்பி தங்கச்சிக்கிட்டையும் சொல்லல. அதுக்கு பதிலா தம்பி தங்கச்சிகள்லாம் ஜங்க ஆண்டியை பார்க்கணும்னு விருப்பப்படுறேன்னு சொல்ல இவன் தம்பி தங்கச்சியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அந்த சமயத்துல ஹீரோயின் எங்கேயோ வெளியில போயிருக்கா, தாத்தா மட்டும்தான் இருக்காரு. அதாங்க நம்ம ஹீரோனோட அப்பா. சோ ஜாலியா உட்காந்து அவர் கூட அரட்டை அடிக்கிறது விளையாடுறதுன்னு செம்மையா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஊருக்குமே தாத்தா கூட பேசும்போது மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கு. தாத்தாக்காக குள்ளாலாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அதுவும் அவங்களோட பாக்கெட் மணில. அது போக ஹீரோயினுக்குமே ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது ஆன்டி வந்ததுக்கு அப்புறமா தான் பிரிக்கணும், நீங்க பத்திரமா வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இவங்க வெளியில வருவாங்களா. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாயங் வரா கங்கோட அண்ணாவை பாக்குறதுக்காக. மான்சே தான் ஃபர்ஸ்ட் பாக்குறான். ஐ இந்த ஆன்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி நீங்க எங்க இங்கன்னு அவன் அவனோட அம்மா கையை போய் பிடிச்சுக்க போக நாராவும் திரும்பி பார்த்துட்டு அண்ணா அது ஆன்டி கிடையாதுன்னு நம்ம அம்மா மாதிரி இருக்குல்ல. ஊரியும் அவங்க அம்மா பார்த்துட்டு என்ன சொல்றானா, இல்ல இது நம்ம அம்மா கிடையாது. இல்லன்னா நான் அம்மாவை சின்ன வயசுல, அதுவும் எனக்கு விவரம் தெரியாத வயசுல பாத்திருந்தாலும் அவங்க போட்டோல நான் பாத்திருக்கேன்ல, அவங்க இதே ஜாடையில தான் இருப்பாங்க, இது நம்ம அம்மா தாங்க. இல்ல இது நம்ம அம்மா கிடையாது. மான்சே வா நம்ம போலாம், நம்ம அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா நம்மள இந்நேரம் வந்து பாத்துட்டு இருந்திருப்பாங்க, நம்மள அனாத மாதிரி விட்டு இருந்திருக்க மாட்டாங்கன்னு அவங்க அம்மாவை முறைச்சிட்டே தம்பி தங்கச்சி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். பெத்த பையன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா நாயங்க்கு எப்படி இருக்கும்? அவளால அவளோட கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. செஞ்ச தப்பும் அப்படி, அதுக்கான தண்ணைய அனுபவிச்சுதான் ஆகணும். மறைஞ்சு வாழ்ந்தா மட்டும் எதுவும் சரியாகாது இல்ல. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வரதில்ல. அப்பாவா எங்க இவள ஆளைய காணும், இப்பெல்லாம் நம்ம கூடயே தான் இருக்கா. பசங்களும் கூட அவளை பார்க்க வந்திருக்காங்க, அந்நேரத்துல கூட அவ இங்க இல்ல. மாப்பிள்ளையும் இப்ப இங்க வர மாதிரி தெரியல, பழையபடிக்கு எதுவும் சண்டை போட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட திங்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பேப்பர் அவர் கையில கிடைக்குது. அதை பார்க்கவும் அப்பாவுக்கு அதிர்ச்சி தான். இருந்தாலும் தான் பொண்ணும் ஹீரோவும் எப்படி வாழ்ந்தாங்கிறத அவர் பக்கத்துல இருந்து பாத்துருக்காரு. மேபி கல்யாணம் பொய்யா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் ரிலேஷன்ஷிப்லாம் உண்மைதான், நம்ம அவகிட்ட பேசிக்கலான்னு விட்டுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வரவும் முதல்ல குழந்தைங்க அவளுக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட கொடுக்க ஏதோ கிளிப் மாதிரி இருக்கு, அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்தே அப்பா இருந்துட்டு ஏமா இதுல எல்லாமே உண்மையா இருக்கு, ஏன் உங்க கல்யாணம் மட்டும் பொய்யா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் டாக்குமெண்ட் பேப்பரை காட்ட அப்பா அது உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நாங்க அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரி இப்போ எதுவும் நீ சண்டை போட்டுட்டுலாம் என் கூட வந்து இல்லப்பா அதெல்லாம் கிடையாது. இல்லம்மா ஏதோ தப்பா இருக்குன்னு தான் தோணுது, அன்னைக்கு மாதிரி நம்ம இப்பவே உடனே பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு போவோம், எல்லாத்தையும் பேசி நான் சரி பண்ணி வச்சுட்டு வரேன் அப்படிங்க. அப்பப்பா வேணாம் உங்க ஹெல்த் ஆல்ரெடி ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்துலாம் எங்கேயும் போக வேண்டாம், அவரே என்ன பாக்குறதுக்கு வரேன் இருக்காரு, உங்களுக்கு ஸ்னோனா பிடிக்கும்ல, பசங்களும் கூட உங்களுக்காக குள்ளாலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, வாங்க அதை எடுத்து மாட்டிட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலான்னு அவங்க அப்பா கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வரா. என்னம்மா ஸ்னோவே வரலங்க, கொஞ்ச
நேரத்துல வரும்பா அப்படின்னு சொல்லி இவ அப்பாவை ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டல சுத்தி வீல் சேர்ல கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்க. கடைசியில ஸ்னோவும் வந்துருதா. அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் தாளல. அந்த சந்தோஷத்தோடயே ஏமா அன்னைக்கு உன் கல்யாணத்தப்பவும் கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா, அதுலயும் உன் கைய பிடிச்சி அந்த சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு போனேன்ல, ஃபைனலி உன்னை ஒரு ரெஸ்பான்சிபிளான இடத்துல சேர்த்திட்டேன்னு அப்பாவுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சது. அது உனக்கான இடம் தான், அதை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவர் பொண்ணை கைய பிடிச்சுக்க ஹீரோயினுமே சரின்னு சொல்றா. இருந்தாலும் ஆனா அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியாதனால அவளுக்கு அழுக வந்துருது. அப்போ ஹீரோனோட கைய பிடிச்சிட்டு இருக்க அப்பாவோட கையில ஏதோ வெறுமையை ஃபீல் பண்ண இவ அப்பா தான் குனிஞ்சு பாக்குற. அப்பா கண்ணை மூடி இருக்காரு. அப்பா அப்பான்னு கூப்பிட அவரால் எழுந்திருக்க முடியல, இறந்துட்டாரு. ஹாஸ்பிட்டல் என்னென்ன நடக்குதுங்கிறது ஹீரோக்கு அப்டேட்டா போயிட்டே தான் இருக்கும். அப்பா இறந்துட்டாங்கிற விஷயம் தெரிய வரவும் அவனே முன்னாடி நின்று அப்பாவுக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்றான். குழந்தைங்களுமே அதுல கலந்துக்கிறாங்க. அது அவளுக்குமே ஆறுதலா இருக்கு. பசங்களுக்குமே தாத்தாவை பிரிஞ்சது ரொம்ப வருத்தம். ஏன்னா அவங்க ஹாப்பியா இருந்தது தாத்தா கூட இருந்த நாட்கள் தானே. இருந்தாலும் ஹீரோயின் அவங்கள சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக தாத்தா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போயிருக்காரு. எப்போதுமே அவருக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கணும்னு தான் ஆசை. நம்ம அழுகிறத விட அவரு சிரிக்கிறது தான் விரும்புவாருன்னு இவ்வளவு சிரிச்சு அவங்களையும் சிரிக்க வச்சு அனுப்பிச்சு வைக்கிறான். கடைசியா ஹீரோக்கும் தேங்க்ஸ் சொல்ல அவனும் சரி பாத்துக்கோ, ஏதாச்சும் ஹெல்ப் வேணா கூப்பிடுன்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். அதுக்கு மேல லவ்விங்கா அவன் எதுவும் பேசிக்கிறது இல்லை. ஏன்னா அவன் லைஃப்ல இப்போ கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கல. ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க, அவனோட எக்ஸ் ஒய்ஃப் வேற ரிட்டர்ன் ஆயிருந்திருக்காங்க. சோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப இவங்களை பத்தி யோசிச்சுக்கலாம்னு நினைக்கிறான். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஊரியையும் நாயங்கியும் மீட் பண்ண வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஊரிக்கு அம்மா பார்க்க கோவமா தான் இருக்கு. இருந்தாலும் அம்மாவை பார்க்க அவனுக்கு எமோஷனல் ஆகி அம்மா போய் ஹக் பண்ணிக்கிறான். அம்மா பண்ண தப்ப விட தாய் பாசம் ஜெயிச்சிருது. ஏன்னா அம்மா கூட அவன் ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்கான்ல, அந்த பாசம் எல்லாம் உண்மைதானே, அதை அவனால மறுக்க முடியல. சோ அம்மாவும் பையனும் ஒரு பக்கமா பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் கிம் இருந்துட்டு ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் குவான், நான் நினைச்சேன் நீ உன்னோட பசங்களை என் தங்கச்சி கூட சேர விட மாட்டேன்னு நினைச்சேன். நான் அந்த அளவுக்கு மோசமான வில்ல வைக்கும். குழந்தைங்களுக்கு அவங்க அம்மா முக்கியம். ஆனா உடனடியா அவங்கள பயமுறுத்த வேண்டாம். முதல்ல ஊரி நாயன் கூட பழகட்டும், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்குமே உண்மையை தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் குவான் அன்னைக்கு என் தங்கச்சிய நீ உன் லைஃப்ல ஏத்துக்கோன்னு உன்கிட்ட கெஞ்சினேன்ல, அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பா யாராலையுமே அப்படி ஒரு டெசிஷனை ஈஸியா எடுக்க முடியாது. ஏன்னா உனக்கு என் தங்கச்சி மேல அவ்வளவு கோவம் இருக்கும்ல. கிடையாது, எனக்கு நாயங்க மேல கோவமே இல்ல. நானும் அவ்வளவு ஒரு காலத்துல அவ்வளவு லவ் பண்ணி இருந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருக்கானா, அவளை எந்த அளவுக்கு நான் லோன்லியா ஃபீல் பண்ண வச்சிருப்பேன் பாரு. சோ இது என்னோட தப்பு தான், அதுக்கான தண்டனையா தான் நான் இதை பாக்குறேன். எப்படி குவான் உன்னால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுதுங்க, நியாயமா யோசிச்சு பழகிட்டேன்ல, அதனாலதான் அப்படி. சரி குவான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் கிளம்ப போக, ஒரு நிமிஷம், நியாயமா யோசிக்கிறேன்னா நியாயமா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்மள ரொம்ப நேசிக்கிறவங்க நம்ம பக்கத்திலேயே இருக்கும் போது அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்துடணும். அவங்கள ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண வச்சோம்னா அதுக்கான தண்டனை நமக்கு தான் பின்னாடி கிடைக்கும். நான் இதை எதுக்காக உனக்கு சொல்றேன்னு தெரியும்னு அந்த பக்கமா ஓரமா நிக்கிற சியோவை காட்டி சொல்ல, கிம்மே சிரிச்சுட்டு ஆமாங்கிற மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிட்டு போய்க்கிறான். ஏன்னா அவன் இது வரைக்கும் அவனோட ஒய்ஃப்க்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டான்ல, அதை தான் சுட்டி காட்டுறான் ஒரு நல்ல நண்பனா. காங்கோட அண்ணாவும் கூட இப்ப கோமால இருந்து வெளியில வர மாதிரி காட்டுறாங்க. பழைய மாதிரி அவரால் நடமாட முடியல, இருந்தாலும் ஞாபக சக்தி எல்லாம் வந்துருது. நாயங்கியும் அவருக்கு நல்ல அடையாளம் தெரியுது. நாயங்குமே தன்னோட குழந்தைங்க தான் தனக்கு வேண்டுமே நினைச்சாலே தவிர்த்து ஹீரோ தனக்கு வேணும்னு நினைக்கல. சோ அவளுக்கு இன்னமும் இந்த சைக்காட்ரிஸ்ட தான் பிடிச்சிருக்காட்டு இருக்கு. இல்ல இப்போதைக்கு அவளுக்குன்னு இருக்கிற ஒரே சாய்ஸ் அவன் மட்டுமானும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம், பார்த்தாலே தெரியும். ஃபைனலி ஹீரோயின் பழையபடி அவளோட எடிட்டர் ஆபீஸ்க்கே போறா. இந்த முறை காசிப் ரிப்போர்ட்டரா இல்லாம ஒரு காமிக் ரைட்டர் ஆக போறா. அதுக்கு இப்போதைக்கு சியோல இருந்து அவசியப்படாது, நான் ஃபாரின் கிளம்ப போறேன், அங்க இருந்து கண்டென்ட் அனுப்புறேன் அப்படிங்கிறா. அப்படி கடைசியா ஃபாரின் போறதுக்கு முன்னாடி ஹீரோவை சந்திக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு வர, ரெண்டு பேரும் எப்பவும் போல அந்த டைனிங் டேபிள்ல தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போறேங்க, கண்டிப்பா போய் தான் ஆகணுமா அப்படின்னு பாவங்க அவன் ரொம்ப ஏக்கமா கேக்குறான். ஹீரோயினுக்குமே அது புரியுது. இருந்தாலும் இது அவங்க சேரதுக்கான சூழ்நிலை கிடையாதுல்ல. எப்பவுமே மெச்சூர்டா பேசுறது நீங்க தானே பிரைம் மினிஸ்டர் சார், இன்னைக்கு நான் மெச்சூர்டா 2 லைன் பேசட்டுமா? உண்மையிலேயே டெஸ்டினி நம்ம 2 பேரையும் தான் சேர்க்க போதுனா ஏன் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம எடுத்துக்க கூடாது? நம்மளுக்குள்ள நடந்த அந்த ஆரம்பம் கான்ட்ராக்ட் மேரேஜ் நீங்க எப்பவும் சொல்லுவீங்கல்ல, அது பொய் தானே. அந்த பொய்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு இங்க ஸ்டாப் ஆகிறதா நல்லது. இன்னொரு நாள் நீங்க முழுசா எனக்கு மட்டும்தானு எனக்கு தோணும்ல, அப்போ நான் எங்க இருந்தாலும் முதல்ல உங்களை தேடிதான் வருவேன். வந்ததும் எந்த ரெக்ரெட்டுமே இல்லாம உங்க கைய புடிச்சுக்குவேன். அந்த நாள் வரைக்கும் உங்களால எனக்காக காத்துட்டு இருக்க முடியுமாங்க? அவனும் முடியும் தலையாட்டுறான். இப்ப ஸ்டோரியில சில வருடங்களுக்கு பிறகுன்னு காட்டுறாங்க. ஜூ இருக்கால, அவ இப்போ ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிட்டா. அதுல முக்கியமான மெம்பரா அவ இருக்க. அவளை பேட்டி எடுக்கிறதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சூழ்ந்து நிக்கிறாங்க. முன்ன ஹீரோ பண்ண வேலையை இப்ப அவ பண்றதுக்கு தயாராயிட்டான். ஹீரோவையும் கிம்மையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் இப்போ பழைய மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிறாங்க. ஹீரோவோட அந்த பிரைம் மினிஸ்டர் பீரியடுமே முடிஞ்சிருச்சு. அவனோட அடுத்த டார்கெட் என்ன, பிரசிடென்சி போஸ்டான்னு கேட்க,
இல்ல மக்களோட நேரடி தொடர்புல அவங்களுக்கு சேவை செய்யறது மட்டும்தான் என்னோட மோட்டிவ். அதுக்கு உன்ன மாதிரி பெரிய பெரிய பிசினஸ் மேனோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும். கண்டிப்பா என் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யாம நான் வேற யாருக்கு உதவி செய்ய போறேங்கிறான். மினிஸ்டர் கிம்முமே அவனோட அரசியல் போஸ்ட்டை விட்டுட்டு முழு நேரம் அவங்களோட மாமனார் தொழில பார்க்க ஆரம்பிச்சிட்டான். மக்களுக்காக என் ஃப்ரெண்டு சேவை செய்யறப்போ அவனுக்காக நானும் சில உதவிகள் செய்யலாம். ஆனா என் மாமனார் குடும்பம் எல்லாம் ஃபுல்லி மணி மைண்டட் பிசினஸ் மேன். இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவு உதவிய நான் என் ஃப்ரெண்டுக்காக செய்ய தயாரா இருக்கேங்கிறான். சோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது சியோட வாய்ஸ், எங்க எவ்வளவு நேரம் நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட நின்னு பேசிட்டு இருப்பீங்க, பாருங்க பாப்பாவை நானே தனியா தள்ள வேண்டி இருக்குங்கவும். அட அட என் பொண்ணு என்ன மாதிரி ரொம்ப அமைதியான பொண்ணு, அவ்வளவு சமாளிக்கிறது உனக்கு கஷ்டமா, ஏது உங்களை மாதிரியா அப்படின்னு சியோ கோச்சுக்க அவங்களுக்கு ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்துருச்சாட்டு இருக்கு. ஹீரோ சொன்ன அட்வைஸ ஃப்ரெண்டுக்கார ரொம்ப சீரியஸா கேட்டு பொண்டாட்டி கூட மிங்கிள் ஆயிருக்கான். சோ அவங்களோட லவ் அடையாளமா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சோ சியோவும் கிம்மும் அவங்க குழந்தை கூட கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்களா, அதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கவும், ஏன் குவான் பசங்கள நீ பொறுப்பா பாத்துக்கிற, நாயங் இப்ப கங்கோட அண்ணா கூட அவளுக்கான லைஃப ஸ்டார்ட் பண்ணிட்டா, என்ன தனியா இருக்க கூடாதுன்னு சொன்ன நீ இன்னமும் தனியா இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோ சிரிச்சுட்டே அங்க பக்கத்துல அவன் பேக்கும் ஒரு புக்கும் வச்சிருந்திருப்பான். அதை எடுத்துட்டு கிளம்ப போக, என்ன அது ஏதோ காமிக் புக் மாதிரி இருக்கு, தி அட்வென்ச்சரஸ் ஆஃப் பாஸ்டி ஃப்ராக். ஹீரோயின் முதல்ல மான்சேக்கு தவளை பொம்மை தானே செய்ய சொல்லி கொடுத்துருப்பா. அது போக சேரிட்டி ஈவெண்ட்லயும் தவளை பொம்மை ஸ்டிச் பண்ணி கொண்டு வித்துட்டு இருந்திருப்பா. அவ ஒரு காமிக் புக் எழுதலான்னு இருந்திருப்பாள். அதோட மெயின் கேரக்டரே இந்த ஃப்ராக் தான். அதை வச்சு ஒரு மாயாஜால கதை மாதிரி எழுதியிருக்கா. கிட்டத்தட்ட இவங்க அந்த 1001 Nights ஸ்டோரி படிச்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது பேஸ்ல ஹீரோயினை மிஸ் பண்ற சமயத்துல இவன் அவ எழுதுற கதையை படிச்சுட்டு இருந்திருக்கான். முதல்ல கதை சொல்லி அவன் கூட இருந்தவ இப்ப கதை எழுதி அவன் கூட இருந்திருக்கா. அதாவது ஹீரோனோட வருகைக்காக அவ சொன்னதுக்காக இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவா அவனோட மேன்ஷன்ல காட்டுறாங்க. பிரைம் மினிஸ்டர் டியூட்டி எல்லாம் இல்ல, அடுத்து அவன் என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாடே ஆர்வமா இருக்கு. அதனால ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவனை இன்டர்வியூ பண்ணணும் ஆசைப்படுறாங்க. முதல்ல மாதிரி அவன் பப்ளிக் பர்சனா இருக்க விரும்பல. சோ ரொம்ப பிரைவேட்டா அவனோட ஷெட்யூல்லாம் வச்சிருக்கான். அதுக்காக எப்ப வச்சுதான் அவன் ரிப்போர்ட்டர்ஸை சந்திக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறான். இவனுக்கான ஷெட்யூல்லாம் மேனேஜ் பண்றது அசிஸ்டன்ட் கங்கு தான். அவன் வந்து, சார் ஆல்ரெடி நீங்க 2 ரிப்போர்ட்டர்ஸை சந்திச்சிட்டீங்க, இன்னைக்கு ஃபைனலா ஒரு ரிப்போர்ட்டர் வர போறாரு, ஆனா ரோடு ரொம்ப டிராபிக்கா இருக்கனால அவங்க வரதுக்கு டைம் ஆகும், வெயிட் பண்றீங்களான்னு கேட்க அவனும் சரின்னு சொல்றான். அதே சமயத்துலதான் ஹீரோயின் ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுற மாதிரியும் அவ எழுதின காமிக் புக்கோட சீக்வன்ஸ் ஒன்ன அப்பாவோட மெமோரியல் ஹால்ல வச்சுட்டு எங்கேயோ கிளம்பி வந்துட்டு இருக்கா. அது வேற எங்கேயுமே இல்ல. ஹீரோ பேட்டி எடுக்க போற அடுத்த ரிப்போர்ட்டர் அவதான். அவளை பார்க்கவும் ஹீரோக்கு அதிர்ச்சி. பேச்சே வரல, இவ்வளவு ரொம்ப சாதாரணமா, நான் தான் ஜங், ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஸ்கேண்டல் ரிப்போர்ட்டரா இருந்தேன், இப்போ தி வெரி பாப்புலர் காமிக் புக்கான தி அட்வென்ச்சரஸ் ஆஃப் பாஸ்டி ஃப்ராக் ஸ்டோரிய எழுதி முடிச்சிருக்கேன். இப்போ இந்த ரைட்டரோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, ஒன்ஸ் கிரேட்டஸ்ட் பிரைம் மினிஸ்டரா இருந்த மிஸ்டர் குவானை பத்தி எழுதலாம்னு ஆசைப்படுறேன், அதுக்கு உங்களோட பெர்மிஷன் கிடைக்குமா? அதாவது என்ன இன்டர்வியூ பண்ண வந்திருக்க. ஃபர்ஸ்ட் அவங்க இன்டர்வியூல தானே மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, என்ன இன்டர்வியூ பண்ண அலோவ் பண்றேன், பட் இன்டர்வியூ முடியும் போது அந்த புக்குக்கு என்ன டைட்டில் வைக்க போறாங்க? தி டைட்டில் ஆஃப் மை நியூ புக் இஸ் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஐ. நம்ம டிராமாவோட நேமும் அதுதான். ஹீரோவும் அதை சொல்லி பார்க்கறான், பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஐ. இந்த ஸ்டோரியில பிரைம் மினிஸ்டர் லீட் கேரக்டரா இருக்க போறாரா இல்ல மிஸ்டர் குவான் லீட் கேரக்டரா இருக்க போறாரா? நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்னோட ஸ்டோரியில அந்த 2 பர்சனுமே லீட் கேரக்டரா தான் இருக்க போறாங்க. அதுக்கு பாசிபிள் இருக்குல்ல. அதாவது பிரைம் மினிஸ்டர் பத்தின புக்காவும் அது இருக்க போது, சைட் பை சைடு இவங்களோட லவ் ஸ்டோரியும் அதுல இன்க்ளூட் பண்ண போறா. சரி மேடம், இந்த இன்டர்வியூ எவ்வளவு நேரம் எடுக்கும்? 10 நிமிஷம் 20 நிமிஷம்னு டைம் லிமிட் கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிற சாதாரண ரிப்போர்ட்டர் நான் கிடையாது. அந்த மாதிரி யோசனை நீங்க எதுவும் இல்ல எவ்வளவு டைம்னாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஏன்னா நான் ரிப்போர்ட்டர் ஜங்க்கு அவங்க ஒரு நல்ல ஒரு ரிப்போர்ட்டர் ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதனால என்னால முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அப்ப நம்ம ஃபார்முலா இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கலாமா? மை நேம் இஸ் ஜங் அப்படின்னு அவ கை குலுக்க கை நீட்ட, அது கையை குலுக்கிறதுக்காக மட்டும் நீட்டப்பட்டதில்ல. என்னைக்கு எனக்கு உங்க கூட இருக்குன்னு தோணுதோ அப்போ உங்க கையை பிடிக்க நானே வருவேன் இருப்பாள்ல, அதுக்காக தான் ஹீரோவும் சிரிச்சுட்டே மை நேம் இஸ் குவான் அப்படின்னு சொல்லி அவ கையை பிடிச்சு குளுக்க, அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு 2 பேரும் ஒன்னா சொல்றதோட இந்த டிராமா முடியுது. ஆக்சுவலா இந்த டிராமால ஹீரோ ஹீரோனோட பாட்டு செம்மையா இருந்துச்சு. எண்டிங் சீனும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோயினுக்கும் குழந்தைங்களுக்குமான காம்பினேஷன் கூட சூப்பரா போனுச்சு. ஆனா ட்விஸ்ட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நாயங்க ரிட்டர்ன் வர வச்சது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. மேபி டைரக்டருக்கே பிடிக்கலையாட்டு இருக்கு. அதனாலதான் நாயங் கங்கோட அண்ணா கூட சேர்ந்தது, குழந்தைங்க கூட அவ எப்படி மிங்கிளானாங்கிறதெல்லாம் காட்டவே இல்லை. அது ஒரு வேலைக்கு நல்லதுதான். ஏன்னா அதெல்லாம் பார்த்துருந்தேன்னா எனக்கு ப்ரெஷர் ஆயிருந்திருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் த டே அவ தான் அந்த 3 குழந்தைங்களுக்கும் அம்மா. அவளுக்கு அவ குழந்தைங்க மேல உரிமை இருக்கு, அதையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அந்த பார்ட்டை மட்டும் ஒமிட் பண்ணிட்டோம்னா இது ஒரு சூப்பரான டிராமா. அதாவது ஸ்டோரியோட எண்ட்ல தான் ஹீரோ ஹீரோயின் அபிஷியலா அவங்களோட டேட்டிங் லவ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி காட்டி இந்த டிராமா முடிச்சிருப்பாங்க. அதுவே ஒரு நல்ல பிகினிங்காவும் இருந்துச்சு, ஹாப்பி எண்டிங்காவும் இருந்துச்சு. இப்போ இந்த டிராமாக்கு டாடா பை பை சொல்லிடலாமா? முன்னெல்லாம் ஒரு டிராமா முடிக்க 1 மாசம் எடுக்கும், ஆனா இந்த டிராமா 3 மாசம் எடுத்திருக்கு. நொந்து போயிட்டேங்க.
இந்த டிராமாவை முடிக்க வைக்கணும். அதை விட நீங்களும் நொந்து போயிருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா கதை சொல்றவங்களுக்கு கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த கதையை கேட்டுட்டு பாதியிலேயே அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி தவிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம். செகர்சாதா சுல்தானுக்கு டெய்லியும் கதை சொன்ன மாதிரி எனக்கு உங்களுக்கு டெய்லியும் கதை சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா ரெக்கார்டிங், எடிட்டிங், அது போக ஃபேமிலி லைஃப்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு கதை சொல்றதுக்குன்னு நானும் ஒரு வழியாகி, கதை கேட்கறதுக்குன்னு நீங்களும் ஒரு வழியாகி முடியலைங்க. சரி, அடுத்த டிராமாவோட நான் உங்களை சீக்கிரமே சந்திக்க வரேன். கண்டிப்பா அது தாய் டிராமாவா தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹேவ் அ நைஸ் டே. பை ஃப்ரெண்ட்ஸ்.